ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். எதுவுமே இப்படியே நடந்து விடுமோ அல்லது இப்படியே போய்விடுமோ என்று நினைத்து விடாதே. ஏனென்றால் எதையுமே மாற்றியமைக்க இறைவனுக்கு ஒரே ஒரு நொடி போதும். கண்ணமைக்கும் நேரம் போதும். அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை இறைவனுக்கு உண்டு. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் உன்னை எளிதாக நினைப்பவர்களையும் எதையெடுத்தாலும் உன்னிடம் குறையை காண்பவர்களையும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிடு. நாம் நினைப்பது நடக்கவில்லை என்றால், நாம் நினைத்தது நிறைவேறவில்லை என்றால், நம் வாழ்வில் நமக்கான நேரம் சரியில்லை என்று நினைப்பதை விட நாம் எடுத்து வைத்த வழி சரியில்லை, நாம் திட்டிய திட்டம் சரியில்லை என்பதை நினைத்துக்கொள். அப்படி இருந்து பார்த்தால் வாழ்வில் வெற்றி நிச்சயம். நாம் யாருக்காக வாழ்கிறோம் என்பதை சிந்தனை செய்து அதை நினைத்து நாம் வாழ்வதை விட நமக்காக யார் வாழ்கிறார்கள் என்பதை நாம் சிந்தனை செய்வதே இல்லை. நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் செயல் உன்னுடைய எதிர்காலத்தை கட்டி அமைத்து கொண்டிருக்கிறது என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. எது நடந்தாலும் கோபம் கொள்ளாதே, கோபம் படவே படாதே. பொறுமையாக இருப்பதற்கு தான் தைரியம் வேண்டும். கோபமாக இருப்பதற்கு எந்த தைரியமும் யாரிடமும் இருக்க வேண்டிய அவசியமில்லை. யார் வேண்டுமானாலும் கோபப்படலாம். ஆனால் பொறுமை சில பேர் மட்டும்தான் இருக்கும். அது உன்னிடம் இருக்கிறது. உனக்காக யாருமே இல்லை என்று ஒரு பொழுதும் நினைத்து விடாதே. யார் சாயிலாவது நான் உன் அருகில் வந்து எப்பொழுதுமே நிற்பேன். வாழ்க்கையில் கொஞ்சம் புதிராக இருந்து பார். எல்லாவற்றுக்கும் உன்னையே தேடுவார்கள். ஆனால் அனைத்திற்கும் தெளிவாக வாழ்க்கையில் இருந்து பார்த்தால் சிலவற்றுக்காக மட்டுமே உன்னை தேடுவார்கள். நடந்து கொண்டிருப்பதையும் உன் வாழ்வில் நான் நடத்தி கொண்டிருப்பதும் எல்லாமுமே உன்னில் இருக்கும் நான் தான் என்பதை நீ விளங்கிக் கொண்டால் நிச்சயமாக நீ நினைக்கும் நேரத்தில் என்னை உன்னால் பார்க்க முடியும். நான் தான் எல்லாமுமே, என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நான் என்ற அகங்காரத்தை நீ விட்டொழித்தால் அடுத்த நொடியே நான் உன் கண்முன் வந்து நிற்பேன். ஆத்மஸ்வரூபமாக நான் உன் அருகில் இருப்பேன். கடவுள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது கலங்கி விடாதே. கஷ்டம் வந்து விட்டதே நம் வாழ்க்கையில் என்று துவண்டு விடாதே. கஷ்டம் வருவதே உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காகத்தான் என்பதை புரிந்து கொள். கஷ்டத்தில் உனக்கு கிடைக்கும் அறிவுரைகளையும் அந்த கஷ்டத்தினால் உன் வாழ்க்கையில் நீ புரிந்து கொண்ட சூழ்நிலையாலும் தான் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களும் பல அற்புதங்களும் பல ஏற்றங்களும் நிகழும் என்பதை தெளிவாக புரிந்து கொள். இறைவன் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பதற்கு உன்னை சோதிப்பதற்கல்ல. எவ்வளவு கஷ்டங்களை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியும், அந்த கஷ்டத்தையெல்லாம் மீண்டு எப்படி நீ வருகிறாய் என்பதை பார்ப்பதற்காகத்தான் கஷ்டம் உன்னை தேடி வருகிறது. எனவே கஷ்டம் வந்துவிட்டதே என்று கலங்காதே. அந்த கஷ்டத்தை எப்படி எதிர்நோக்கி தைரியமாக முன்னேற வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருந்தால் நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் பிரகாசத்தை காணலாம். மற்றவர்கள் வாழ்வை பார்த்து ஏக்கப்படாதே. உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை பார்த்து சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள். உன்னிடம் இருப்பது உன் வாழ்க்கைக்கு மிக சந்தோஷமாகவும் இருக்கும்படி பார்த்துக்கொள். உனக்கு எல்லாமே மிக அருமையாகவே கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் அது கூட இல்லாமல் இங்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கஷ்டத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாம் கிடைத்த உனக்கு ஏன் மனதில் இத்தனை வெறுப்பும் இத்தனை போராட்டமும் இத்தனை குழப்பமும்? இறைவனுக்கு எப்பொழுதுமே நன்றி சொல்லிக்கொண்டே இரு. ஏனென்றால் இந்த வாழ்க்கையை உனக்கு பரிசாக அளித்த இறைவனுக்கு தெரியும் உனக்கு என்ன, எப்பொழுது, எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்று இறைவனுக்கு தெரியும் தானே.
சில நேரம் கோபமான கேள்விகளை கேட்கும்போது கூட கோபப்படாமல் அமைதியாக இருப்பவர்களை பார்த்து அவர்கள் தைரியமில்லாதவர்கள் என்று நினைத்து விடாதே. கோபப்படத் தெரியாமல் அவர்கள் கோபப்படாமல் இல்லை. அவர்கள் கோபத்தை விட உன்னுடைய உறவை, உன்னுடைய அன்பை, உன்னுடைய பாசத்தை மிக முக்கியமாக கருதுகிறார்கள் என்றுதான் அர்த்தம். இப்படிப்பட்டவர்கள் உன் அன்பை உண்மையாக உணர்ந்து கொண்டவர்கள், உன்னுடைய பாசத்தை முழுமனதாக ஏற்றுக்கொண்டவர்களை உன் வாழ்வில் விட்டு விடாதே, அலைக்கழிக்க விடாதே. அவரவர் வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ள அவரவராலேயே முடியும். அப்படி எண்ணங்களால் நம் வாழ்க்கையை நாமே சீர்படுத்திக் கொள்ளலாம். நம் எண்ணம் போல்தான் நம் வாழ்க்கையும் அமையும். எண்ணம் நன்றாக இருந்தால் வாழ்வும் மிக நன்றாகவே இருக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். எப்பொழுதும் நல்ல எண்ணங்களே நினைத்து கொண்டிருக்கலாம். நல்ல எண்ணங்கள் போல் நம் வாழ்வில் எப்பொழுதும் பிரகாசமான வாழ்க்கையே இருக்கும். இது சாயி ராஜ்யம். இந்த ராஜ்யத்தில் யாரும் கஷ்டப்படவோ, வேதனைப்படவோ, கோபப்படவோ நான் விட்டுவிட மாட்டேன். நீ நினைத்ததை நினைத்ததற்கு மேலாகவே உனக்கு வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். ஏனென்றால் இது உன் சாயி ராஜாவின் ராஜ்யம். என் ராஜ்யத்தில் யாருக்கும் கவலை என்பது துளி கூட இருக்காது. கஷ்டம் என்பது வரவே வராது. துன்பம் என்பது மற்றவர்களையோ உன்னையோ, உன் எண்ணத்தால் நீ உன் வாழ்க்கையை மாற்றியமைக்க முடியும். உன் எண்ணம்தான் உன் வாழ்க்கையை மாற்றுமே தவிர உன்னுடைய செயல்கள் எதுவுமே, அதுவும் எதிர்மறையான சிந்தனைகளும் எதிர்மறையான செயல்களும் நிச்சயமாக உன் வாழ்க்கையை நல்ல வழிக்கு அழைத்து செல்லாது. உன்னுடைய உண்மையான எண்ணங்களும் நேர்மறையாக இருக்கும் உன்னுடைய மனதும் நிச்சயமாக உன் வாழ்வில் உயரத்தில்தான் கொண்டு சேர்க்கும் உன்னை. சில நிமிடங்களை மறக்கவும், சில நிமிடங்களை கடந்து போகவும் கற்றுக்கொண்டால் போதும். வாழ்க்கையில் நிம்மதி எப்பொழுதுமே நிலைத்தே இருக்கும். தேவையில்லாத விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருப்பதால் எதுவுமே மாறிவிடவில்லை. முடிந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டே இருப்பதாலும் யோசித்து கொண்டே இருப்பதாலும் எதுவுமே மாறிவிடப் போவது அல்ல. வரப்போவதை நினைத்து பயந்து கொண்டே இருப்பதால் வருவது வராமல் போய்விடுமா? வருவது நிச்சயமாக வந்துதான் தீரும். நமக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக நமக்குத்தான் வருமே தவிர இவர்கள் வேதனைப்படுகிறார்களே என்று மற்றவர்களுக்கு அது செல்லவே செல்லாது. உன் வாழ்க்கைக்கு எது செய்தால் நல்லது என்று நீ விரும்புகிறாயோ, எதை உன் மனம் நினைக்கிறதோ அதை தீர்க்கமாக முடிவை எடுத்துவிட்டு செய்துவிடு. செய்யும் பொழுது இது நல்லதாக வருமா வராதா என்ற கேள்விக்குறியோடு இருக்காதே. செய்ய ஆரம்பித்தவுடன் நிச்சயமாக இது நல்ல வழியில்தான் அமையும் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு நீ எடுத்து வைத்த செயலை செய்து முடி. நிச்சயமாக உன் வாழ்வில் வெற்றி மட்டும்தான் உன்னிடம் இருக்கும். உன்னுடைய சிந்தனை முழுவதுமே சாயிநாதர் மேல் வை. உனக்கிருக்கும் பிரச்சனைகள் மேல் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பாதே. நீ அப்படி சோகங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் நினைத்து கொண்டிருந்தால் உன்னால் முழுவதுமாக என்னை பார்க்க முடியாது. மனதை நிம்மதியாகவும் வெறுமையாகவும் வைத்துக்கொள். தேவையில்லாத பிரச்சனையை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் தான் இவ்வளவு வேதனைப்படுகிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உன்னை வேதனைப்படுத்தியவர்கள், உன்னை காயப்படுத்தினவர்கள், உன் மனதை ரணமாக்கி சென்றவர்கள், உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், இப்படி யாராக இருந்தாலும் நீ எப்படி வாழப்போகிறாய் என்று பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் பிரம்மாண்டமாக மிக வெளிச்சமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினால்தானே அவர்களுக்கு நீ கொடுக்கும் நல்ல பதிலடியாக இருக்கும். அதை விட்டுவிட்டு புலம்பிக் கொண்டு கண்ணீரை சிந்திக்கொண்டு தேவையில்லாமல் கண்ணீரை வீணடித்து கொண்டு இருக்காதே. அனைத்திற்கும் நான் இருக்கிறேன். எதை நோக்கி நாம் செல்கிறோம் அந்த பாதை சரியான பாதை என்பதை முடிவு எடுத்துவிட்டு தீர்க்கமான முடிவோடு உன் பயணத்தை ஆரம்பி.
போராடி போராடி வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை அடையும் பொழுதுதான் அந்த வாழ்க்கையின்கான அர்த்தம் மிக தெள்ளத் தெளிவாக புரியும். அப்பொழுதுதான் மனமும் நிம்மதியாகவே இருக்கும். முயற்சி செய்து அது தவறான போன செயல்களை மனதார ஏற்றுக்கொள். ஏனென்றால் அந்த தவறுதான் உன் வாழ்வில் நீ வெற்றியடைவதற்கான அத்தனை வழியாகவும் அத்தனை அறிகுறியாகவும் இருக்கும். தவறு செய்தால்தான் வாழ்க்கையில் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். தவறு செய்துவிட்டோமே, இனி வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவது என்று நீ ஒரு நிமிடம் சிந்தித்தால் கூட உன்னால் அடுத்த வாழ்க்கைக்கான அடுத்த அடியை கூட எடுத்து வைக்க முடியாது. எனவே தவறு செய்துவிட்டால் அந்த தவறை மாற்றி எப்படி வெற்றி காண வேண்டும் என்ற சிந்தனை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நிச்சயமாக அடுத்த தோல்வி உனக்கு வராமல் நீ பார்த்து கொள்ளலாம். வெற்றியை மட்டுமே பெற்று மகிழலாம். தோல்வியே வெற்றிக்கான முதல் வழி. சிக்கல் வந்துவிட்டதே, நம் வாழ்க்கையில் போராட்டங்கள் சூழ்ந்து இருக்கிறதே என்று வாழ்க்கையை நீ வெறுத்துவிட்டால் பின் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது? உனக்காக மற்றவர்கள் உன் வாழ்க்கையை வாழ முடியாது. மற்றவர்களுக்காகவும் அவர்கள் கஷ்டப்படுகிறார்களே என்று அவர்களுக்காக நீயும் அவர்கள் வாழ்க்கையை வாழ முடியாது. அவரவர் வாழ்க்கையை அவரவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். வாழ்ந்தேதான் தீர வேண்டும். எனவே எது வந்தாலும் தைரியமாக எதிர்கொண்டு போராடு. ஆழமாக சிந்தனை செய்து உன் பாதை சரியான பாதை எது, அந்த பாதையில் சென்றால் நம் வாழ்வு நன்றாக இருக்குமா இருக்காதா என்று 1000 தடவை யோசித்து பின் உன்னுடைய முதல் அடியை எடுத்து வைத்தவுடன் மற்றவர்கள் ஏதாவது சொல்கிறார்களே என்று எடுத்து வைத்த அடியை பின்னோக்கி எடுத்து வைக்க முயலாதே. நீ வைத்த அடி நிச்சயமாக சரியாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் அடுத்த அடியை எடுத்து வை. அப்பொழுது நீ தடுக்கி விழும் சூழல் வந்தாலும் நான் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. எந்த தடங்கல்கள் உன்னை சூழ்ந்தாலும், எந்த தடைகள் உன்னை நெருங்கினாலும் அதை அனைத்தையும் தகர்த்து எறியும் தோழனாக, தாயாக, தகப்பனாக, உன் சகோதரனாக, சகோதரியாக, அனைத்துமாக உன் அப்பா உன் அருகிலேயே இருந்து உன்னை வழிநடத்தி கொண்டே இருப்பேன். நீ தவறான பாதையில் ஒரு அடி எடுத்து வைத்தாலும் உன்னை கைப்பிடித்து இழுத்து சரியான பாதையில் நான் திருப்பி விடுவேன். நீ எதையுமே மனதில் குழப்பிக் கொள்ளாமல் எடுத்து வைத்த அடியை பின்னோக்கி வைக்காமல் முயன்று கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியை அடையலாம். வெற்றி என்னும் கனியை என்னோடு சேர்த்து அழகாக ருசிக்கலாம். பிரச்சனை வந்துவிட்டால் அதிலிருந்து பயந்து ஒதுங்கி வருவதை விட அந்த பிரச்சனைகளை எதிர்நோக்கி சமாளித்தால் அதுவே உன் வாழ்க்கையை நீ மிக அழகாக புரிந்து கொள்ளலாம். வாழ்க்கையை எப்படி வாழலாம் என்ற தைரியமும் உன் மனதில் தானாகவே வந்துவிடும். உன் வாழ்வில் அற்புதம் நிகழும். அந்த அற்புதத்தை நிகழ்த்த நான் இருக்கிறேன் என்று தீர்க்கமான மனநிலையோடு எப்பொழுதும் சாயிராம் சாயிராம் என்று சொல்லிக்கொண்டே இரு. நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்து அதிசயங்களையும் நான் உன் வாழ்வில் நிகழ்த்துவேன். இதுவரை போராட்டத்தோடும் கஷ்டத்தோடும் கழிந்த உன் நாட்கள் எல்லாம் இனி சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் தான் மாறப்போகிறது. நீயே எதிர்பார்க்காத வண்ணம் பல அற்புதங்களும் பல அதிசயங்களும் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. நம் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று வருத்தம் கொள்ளாமல் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடக்கிறது என்பதை முழுமையாக புரிந்து கொண்டு நம் கையில் நம் சாயப்பா நல்லதை மட்டுமே சேர்ப்பார் என்ற நம்பிக்கையோடு நிம்மதியாக இரு. நீ எதிர்நோக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நான் முடிவு கட்டி விடுகிறேன். என் திட்டப்படிதான் இது நாள் வரை உன் வாழ்வில் எல்லாம் சுபமாக நடந்தது. இனியும் எல்லாம் உன் வாழ்வில் சுபமாகவே நடக்கும். நான் இருக்கும் வரை உன் வாழ்வில் எந்த தீங்கும் நெருங்கவும் முடியாது. நெருங்கவும் நான் விட்டுவிட மாட்டேன். நான் இருக்கும் பொழுது தேவையில்லாத பயமோ பதட்டமோ உன் மனதில் வேண்டாம். நான் தான் உன்னோடு இருக்கிறேனே. உன் கஷ்டங்களெல்லாம் முடியும் நேரம் வந்துவிட்டது.
உனக்கான சந்தோஷம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கும் பொழுது தேவையில்லாத விஷயத்தை உன் மனதில் போட்டு நீயே வருந்திக் கொண்டிருக்கிறாய். ஒரு விதையானது மண்ணுக்கு அடியில் சென்றவுடன் அது எப்படி இருக்கிறது என்பதை வெளியில் காட்டிக்கொள்ளாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மேலே வரும் பொழுது, அது ஒரு மரமாகும் பொழுது, விருட்சமாகும் பொழுது, அதனுடைய அஸ்திவாரத்தை அது பலமாக போட்டுவிட்டபடியால் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சுலபமாக தாங்கும் தைரியமும் நம்பிக்கையும் அந்த விதைக்கு வந்துவிடுகிறது. அதே போலத்தான் என் பிள்ளையே, நீ உன்னுடைய அஸ்திவாரத்தை சற்று நிதானமாக உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு எப்படி வாழ வேண்டும் என்பதை மிக தெளிவாக தெரிந்து கொண்டு பின் உன்னுடைய பயணத்தை துவங்கு. எடுத்த எடுப்பிலேயே உன் பயணத்தை நீ எடுத்து வைக்க அடியை எடுத்து வைத்து விட்டால் பின் என்னாகும்? தடங்கல்கள் வரும் பொழுது மனம் துவண்டு அப்படியே உட்கார்ந்து விடுவாய். எனவே எதை செய்வதற்கு முன்பாகவும் பல தடவை யோசித்து செய்து பழகு. செய்ய ஆரம்பித்தவுடன் இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று யோசிப்பதில் எந்த ஒரு பயனுமே இருக்காது. நீ நினைத்த இலக்கை அடைய உன் வாழ்க்கையை நீ நகர்த்திதான் ஆக வேண்டும். நீ வெற்றியடைவதற்கு உன் வாழ்க்கையில் நீ பயணத்தை மேற்கொண்டுதான் ஆக வேண்டும். நீ நினைத்ததை அடைய உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். கஷ்டமாக இருக்கிறதே என்று உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழவும் முடியாது. மற்றவர்கள் துன்பப்படுகிறார்களே என்று அவர்களுக்காக நீ உன் வாழ்க்கையை விட்டுத்தரவும் முடியாது. இதுதான் வாழ்க்கை. துன்பத்தை கொடுப்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் கொடுத்ததை விட அதிகமாகவே பெறுவார்கள். இதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. உங்களுக்கு நம்பிக்கை அளிப்பவர்களின் அருகில் இருந்து பார். எப்பொழுதுமே வெற்றி உங்களுக்கு அருகில் இருந்து கொண்டே இருக்கும். நீ காத்திருக்கும் போது நேரம் மெதுவாக நகரும். நீ தாமதமாக வரும் பொழுது நேரம் மிக வேகமாகவே நகரும். இதுதான் வாழ்க்கை. நீ சோகமாக இருக்கும் போது காலம் மிக கொடியதாகவே இருக்கும். நீ மகிழ்ச்சியாக இருந்து பார். காலம் மிக அற்புதமானதாகவே இருக்கும். மிக மிக அற்புதமானதாகவே இருக்கும். நீ வழியில் இருக்கும் பொழுது காலம் முடிவுற்றது. நீ சலிப்படையும் பொழுது நேரம் நீண்டு கொண்டே இருக்கும். இப்பொழுதும் நான் உனக்கு கூறுகிறேன், வாக்காகவே கூறுகிறேன். நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு கிடைக்கும். விரும்பியது, ஆசைப்படுவது எல்லாமே உனக்கு நடக்கும் என்று நான் உனக்கு வாக்களிக்கிறேன் குழந்தையே. நீ மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருக்குமே விரும்பியது விரும்பியபடியே கிடைக்கும். ஆசைப்படுவது அப்படியே நடக்கும். ஆனால் உங்களுடைய விருப்பத்தில்தான் சற்று மாற்றம் வேண்டும். அந்த விருப்பத்தில்தான் சிறு தவறும் இருக்கிறது. ஒருவருடைய விருப்பம் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது முன்னேற வேண்டும் என்ற விருப்பமாக இருக்கிறது. எனவேதான் அவன் விருப்பப்படியே அவன் விரும்பிய கஷ்டத்தை அனுபவித்து பின் வெற்றியை பெறுகிறான். வேறு ஒருவர் அவனுடைய முதுமை காலத்தில் நன்றாக வாழ வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செல்வத்தை சேர்க்கிறான். ஏன் செல்வத்தை சேர்க்கிறீர்கள்? உங்களுடைய முதுமை காலத்தில் எதற்காக செல்வம் தேவைப்படுகிறது என்று கேட்டால், முதுமை காலத்தில் நோய் நொடி வராமல் இருப்பதற்கும் வந்தாலும் அதற்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த செல்வம் என்று சொல்கிறான். அவனுடைய விருப்பத்தின் பேரிலேயே அவன் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த பணத்திலிருந்து அதிலிருந்து மீண்டு பின் நிம்மதியாக வாழ்கிறான். வேறு ஒருவரோ அவரைப் போல் வாழ வேண்டும், இவரைப் போல் வாழ வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்கள். ஆனால் வெளி தோற்றத்திற்காகத்தான், வெளி தோற்றத்திற்கு மட்டுமே அவர்கள் சந்தோஷமாக இருப்பது போல ஒரு தோற்றம் தோன்றினாலும் அவர்கள் மனதிற்குள்ளும், ஏன் அவர்கள் உண்மையான வாழ்வில் கூடும் அத்தனை பிரச்சனைகளையும் சோதனைகளையும் அவர் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது விருப்பப்பட்ட அந்த மனிதனுக்கு தெரியவும் இல்லை, புரியவும் இல்லை. அதனால்தான் அவரைப் போல் வாழ வேண்டும், இவரைப் போல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அவனுடைய விருப்பப்படியே
அவன் படுகின்ற அவரைப் போல் வாழ வேண்டும், இவரைப் போல் வாழ வேண்டும் என்று அவர்கள் படுகிற கஷ்டத்தையே விருப்பப்பட்டவனும் அனுபவிக்கிறான். பின் சந்தோஷத்தை பெறுகிறான். எதை பற்றியும் சிந்திக்காமல், யாரை பற்றியும் நினைத்து பார்க்காமல், எது வந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் நான் நிம்மதியாக இருப்பேன், சந்தோஷமாகவே இருப்பேன், நிம்மதியாகத்தான் என் வாழ்வு இருக்கும் என்று நினைப்பவர்கள் எப்பொழுதுமே விருப்பப்படியே சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிப்பார்கள். வேறு பலரோ அது இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், இது கிடைத்தால் நான் ஆனந்தமாக இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள் அந்த சந்தோஷத்தை அவர்கள் விருப்பப்படியே அந்த சந்தோஷம் அவர்களை விட்டு விலகி நின்று அவர்கள் எதிர்பார்த்தது, அவர்கள் ஆசைப்பட்டது, அவர்கள் கிடைப்பது, ஆசைப்படுவது அனைத்தும் அவர்களுக்கு கிடைக்கும் வரை அவர்களுடைய சந்தோஷத்தை அவர்கள் தள்ளி வைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என் தலையை அடமானம் வைத்தாவது என்னுடைய கடனிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக தலையை அடமான வைக்கக்கூடிய அத்தனை கஷ்டத்தையும் அனுபவித்து பின்தான் அந்த கடனிலிருந்து மீள்கிறார்கள். இப்படியாக அனைத்து இன்பத்தையும் வேண்டும் வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் அந்த இன்பத்திலும் ஒரு துன்பத்தை கலந்துதான் யோசிக்கிறார்கள். அவர்கள் விருப்பப்படிதான் அவர்களுடைய வாழ்வும் அந்த துன்பத்தை அனுபவித்த பின்தான் இன்பத்தை சந்திக்கிறது. இப்பொழுது புரிகிறதா? நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நடக்கும் என்று நான் உனக்கு கூறுவது இப்பொழுது உனக்கு புரிகிறதா?